ஊர் உலகத்துல நல்லதுக்கே காலம் இல்ல. இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா நாடு எப்படி உருப்படும்? நாட்டுல எப்படி மழை பெய்யும்? வசந்தி, என்னாச்சு? என்னையவா திட்டிட்டு இருக்க? உங்களை ஏன் திட்ட போறேன்? எல்லாம் அந்த எதிர்த்த வீட்டு கடங்காரனா தான் திட்டிட்டு இருக்கேன். ஏன்? அவன் என்ன பண்ணா? அவன் உண்டு, அவன் வேலை உண்டு தானே இருக்கான். ஆமா, நீங்க என்ன பாத்தீங்களா அவன் அப்படி இருக்கானே? இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கான். அவன் பொறுப்பு இல்லாதனால மத்தவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுங்கிறது கொஞ்சமாவது அவனுக்கு தெரியுதா? இப்படியெல்லாம் இருந்தா அவன் பொண்டாட்டிட்ட டெய்லி ஏச்சு பேச்சு வாங்க தான் செய்வான். அதையெல்லாம் வேற ஊர் உலகத்துல போய் என் பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் திட்டுறான்னு வேற சொல்ல வேண்டியது. இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா அப்புறம் அப்படிதான் திட்டுவாங்க. அவனால மத்தவங்களுக்கும் பாதிக்குதுன்னு சொல்லி கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? இப்படி உருப்படாமே இருந்தா என்னத்துக்கு ஆகுறது? என்ன வசந்தி இவ்வளவு கோவப்படுற? அந்த அளவுக்கு அந்த பையன் என்ன பண்ணா? என்ன பண்ணானா? அவன் பொண்டாட்டி ஊர்ல இருந்த வரைக்கும் டெய்லி காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு வாசல் தொளிச்சிருவா. அப்படி தொளிக்கும் போது அப்படியே ஹோஸ் வச்சு அடிச்சிருவா. அப்ப நம்ம வீட்டுக்கும் சேர்த்து வாசல் தொளிச்ச மாதிரி ஆயிரும். நானும் 6:30 போய் நோகாம வாசல் தொளிக்காம போய் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ அவன் பொண்டாட்டி ஊருக்கு போய் 1 வாரம் ஆச்சு. ஒரு நாளாவது எந்திரிச்சு வாசல் தொளிச்சானா? கிடையாது. சரி, வாசல் தொளிக்கலையேன்னு சொல்லி நம்மளே தொளிச்சு கோலத்தை போட்டா அன்னைக்கு வாசல தொளிக்கிறான். அப்போ நான் டெய்லி அவன் வாசல தொளிப்பானா தொளிக்க மாட்டானா கோலம் போடாம உட்காந்துட்டு இருக்க முடியுமா? அதுவும் தொளிச்சாலும் அவன் வாசலுக்கு மட்டும் தொளிச்சிட்டு போறான். அந்த பொண்ணு தொளிச்சா நம்ம வீட்டு வாசலும் சேர்த்து தொளிச்சு விட்டுட்டு போகும். இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா நான் எப்படி கோலம் போடுறது? நான் என்ன செய்யறது? அவனால இப்போ டெய்லி நானே வாசல தொளிக்க வேண்டியிருக்கு. இப்படி இருந்தா நாடு எப்படி உருப்படும்? நாட்டுல எப்படி மழை வரும்?